ஏற்கனவே நாசால ப்ரூஃப் ஆயிடுச்சு இந்த. ஆனா இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு இன்னும் மண்டையில ஏறல. அது மயில்சாமி அண்ணாதுரை உங்களுக்கு தெரியுமா? மயில்சாமி அண்ணாதுரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மயில்சாமி அண்ணாதுரை ஹீஸ் மார்ஸ் சயின்டிஸ்ட். மயில்சாமி அண்ணாதுரை இஸ் ஏ மார்ஸ் சயின்டிஸ்ட். கோல்டு மார்ஸ் ரிட்டையர்டு சயின்டிஸ்ட் மயில்சாமி அண்ணாதுரை. அவர் பொள்ளாச்சிக்காரரு. அவரை 5-10 முறை சந்திச்சிருக்கிறார். 10 முறை. இந்த புத்தகத்தை கொடுத்தே பேசியிருக்கேன். எந்த ஸ்டெப் அவர் எடுக்கவே இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுதுங்க. என்ன பிஜி நான் என்ன சொல்லியிருக்கேன் திருப்பி சொல்லுங்க. ஏற்கனவே அவருக்கு வந்து நீங்கள் காப்பீஸ் நிறைய கொடுத்துருக்கீங்க, பட் ஒரு பிரயோஜனம் இல்லை, எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. அவர் மார்ஸ் சயின்டிஸ்ட், செவ்வாய் பத்தி ஆராய்ச்சி பண்ண சயின்டிஸ்ட், மார்ஸ் சயின்டிஸ்ட். எனக்கு நல்லா தெரியும். என் பேரை சொன்னாவே தெரியும். என் பேரை சொன்னாவே பேர் சொன்னாலே தெரியும். ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க அவங்க? இன்ட்ரெஸ்ட் இல்ல, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதோட முக்கியத்துவம் தெரியலைங்க அவருக்கு. நேர்ல சந்திச்சு இருக்கேன். என் பொண்ணே நேர்ல சந்திச்சு கொடுத்துருக்காங்க. நான் நேர்ல சந்திச்சு கொடுத்துருக்கிறேன். 10 முறை செஞ்சிருக்கேன். குறைஞ்சபட்சம் 10 முறை செஞ்சிருக்கேன். வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோ ஆதாரம் இருக்கு என்கிட்ட. புத்தகம் கொடுக்கற வீடியோவே எடுத்திருக்கேன். புத்தகம் கொடுக்கறத வீடியோ எடுத்திருக்கீங்க. நான் வேணா உங்களை அனுப்பிச்சிருக்கிறேன். புரியுதா? ஓகே. அது இருக்கு. வீடியோ 10 முறை செஞ்சிருக்கிறேன். புத்தகம் கொடுத்துருக்கிறேன். போட்டோ இருக்கு. வீடியோ வச்சிருக்கு. இது என்ன வேணும்? இப்பதான் நம்ம குழுவுல போடுறோம் பாருங்க. நீங்க முடிக்கலாம். ஏன்னா நம்ம எவல்யூஷன் தான் சேஞ்ச் பண்றோம். 7 ஸ்டெப் உடம்பு போகுது. பசி துன்ப காலையில் நேற்று இருந்து பாத்தீங்கன்னா சக்கரை தண்ணி தான் சாப்பிட்டுருக்கேன். எந்த கிருகிருப்பு மயக்கம் ஒண்ணும் கிடையாது. வேற திருமாறன் வந்து சக்கரை தண்ணிக்கு மாற சொல்லிட்டேன் நான். இப்ப திருமாறன் சொல்லுங்க. திருமாறன் எதனால சக்கரை தண்ணிங்க சொல்லுங்க. அவர் இன்னும் கொஞ்சம் லேசா வலி இருக்குன்னு சொன்னாரு திருமாறன். ஆமா. அந்த உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் காலையில் கூட பேச. நேற்று என்ன பேசணும்? நேற்று இரவு என்ன பேசணும்? வெறும் தண்ணி தான் சாப்பிட சொன்னீங்க. அது போட சொல்லியாச்சு. போட்டீங்களா? தண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆமா. சக்கரை தண்ணி இல்ல, வெறும் தண்ணி. தண்ணிலே போடுங்க. அப்படி போட்டா என்ன நடக்குன்னு சொல்லுங்க. சரிங்க சார். அப்படி அப்ப பிஜி அது பார்த்துட்டேன். நீங்க ப்ரொஃபஷனல் குறியில போட்டிருக்கிறீங்க. பிரீமியம் ப்ரொஃபஷனல் குறியில போட்டிருக்கீங்க. நான் பார்த்துட்டேன். ஆமாங்க. இன்னைக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமா. நாளை இருந்து புதுசு. நாளைக்கு மத்தியானம் மத்திய அமெரிக்காவில் வந்து முதல் அமெரிக்கா குழுவில் அதில் பேசிடலாம். அது ஒரு பெரிய ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி இந்த சிந்தனை நமக்கு வந்துச்சுன்னா பணம் அதாவது எண்ணம் தான் முக்கியம். எனக்கு பணம் நிறைய இருக்கு. எனக்கு சொந்த வீடு, காடு, தோட்டத்தோரம் எல்லாம் இருக்கு. எண்ணங்கள் தான். புரியுதுங்களா? அப்ப நான் வந்து இதை வந்து தொழிலா வேற தொழில் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு வந்து 100 கோடி கையில வச்சிருப்பேன். நான் அந்த காலத்துலேயே 10 லட்சம் பணம் வச்சிருந்தேன். 2000 நான் இதை பத்தி எல்லாத்தையும் திருமாறன்ட்டே பேசினேன். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி 1990லயே வந்து 15 லட்சம் கையில கேஷ் வச்சிருந்தேன். அதெல்லாம் பிரயோஜனம். அதை தூக்கி எறிஞ்சிட்டேன். இந்த வெங்கடேசனை சந்திச்ச உடனேயே எல்லா தொழிலையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். 26 தொழில் பண்ணேன். 26 தொழில் எல்லாம் பேக்கரி வச்சிருந்தேன். நான் பண்ணாத தொழில் சாராயத்தை தவிர எல்லாம் சாராயம் வாங்கி விற்கிற தொழில் விட்டு எல்லாம் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு தான் அப்புறம் தான் சரி இது கரெக்ட்னு சொல்லிட்டு அப்புறம் வெங்கடேசன் சொல்லித்தான் 1 ஏக்கரா பூமியை வாங்கினேன் 2017. வெங்கடேசன் வந்து என்ன சொன்னாருன்னா, நம்ம ரிசர்ச் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு தியானம் பண்றதுக்கு நம்மளுடைய சமாதி பண்றதுக்கு இடம் வேணும், ஒரு பயிற்சி இடம் சொல்லிட்டு தான் அது இப்ப வந்து இன்னைக்கு அது வந்து 10 லட்சம் ரூபா அந்த இடம். இன்னைக்கு அது வித்து இன்னைக்கு 50 லட்சத்துக்கு போகும். வாங்கி 7 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு 50 லட்சத்துக்கு கேட்கறான். அதெல்லாம் கொடுக்கறது இல்லைன்ற நான் எல்லாம் இருந்துட்டு போட்டு விட்டுட்டு நான் அது சும்மா இருந்துட்டு போட்டு அது எல்லா வேலையும் பண்ணி யார் வந்து தங்கிக்கலாம்.
10 பேர் தங்கலாம், 10 பேர் தங்கலாம், தண்ணி இருக்கு, வீடு இருக்கு. பார்த்தாங்க, இப்ப சாந்தா பார்த்துட்டு தான் வந்தாங்க. என் இடத்த வந்து பார்த்தாங்க அவங்க. எந்த இடத்துக்கு பக்கத்தாலேயே இருக்கு, எல்லா வசதியும் பண்ணி வச்சிருக்கேன். யாரும் வந்தா தங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு எல்லாம் வாங்க, ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா அங்க 2 நாள் தங்கலாம். அந்த நீர்பயிற்சி பண்றவங்க தங்கலாம். நீர்பயிற்சி பண்றவங்களுக்கு அவங்க ஆகாரம் தேவையில்லை. அவங்க 10 நாள் இருந்துட்டு வெறும் கருப்பட்டி மட்டும் சாப்பிட்டுட்டு 10 நாள் நல்ல காத்து இருக்கு. மலை அடிவார மானெல்லாம் இருக்கு. நீங்க மான்ல நேர்ல பார்க்கலாம், மானெல்லாம் நேர்ல பார்க்கலாம். மான் அது அந்த இடத்துக்கு நானும் நேர்ல வந்திருக்கேன்ல. வந்தீங்களா? நானும் வந்திருக்கேன். நான் சாந்தாமால இருந்து நாங்க வந்தோம். காலையில 5:30 மணிக்கு மான் வரும். 50 மான் 100 மான் வர்றது பார்க்கலாம். அதெல்லாம் வந்து பண்டிப்பூர், கர்நாடகால இருக்கிற பண்டிப்பூர், நாகர்கோலையில மிகப்பெரிய அருமையான இடம் இருக்கு. நாகர்கோலை மிகப்பெரிய இடம். யானை, சிங்கம், புலி எல்லாம் பார்க்கலாம். இங்க மான் பார்க்கலாம். அந்த மாதிரி இடம் தான். இப்ப அங்க இருந்து டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. இப்ப எனக்கு அது ஏறி பிரச்சனைனா அங்க இது எடுக்காது, ஒய்ஃபை எடுக்காது, ஒன்னும் எடுக்காது. வேற வழியே இல்லை. இப்ப நீங்க வந்துட்டு நான் இப்ப டவுன்ல உட்காந்துருக்கிறேன், அங்க உட்காந்து ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப திருப்பி நான் இங்க வர வேண்டியது இருக்குது. இப்ப டவுன்ல தான் உட்காந்துருக்கேன். இங்க பேசினாத்தான் கிளாஸ் எடுக்க முடியும். நீ அங்கெல்லாம் எல்லாம் பண்ணலாம். இன்னும் சிக்னல் எல்லாம் வந்துருச்சுன்னா அங்கேயே போயிடலாம். ஒழுங்கா அது டெலிபோன் ஒழுங்கா எடுக்கணும். நம்ம ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அந்த பகுதியிலே மின்சார எலக்ட்ரிசிட்டி பவர் எங்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்ப யாருக்கும் இல்லை. இந்த 1 கிலோமீட்டர்ல எலக்ட்ரிக் சப்ளையே கிடையாது. எங்கிட்ட மட்டும் தான் எலக்ட்ரிக் சப்ளை இருக்கு அந்த காட்டுல. அது பக்கத்தால ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில கனெக்ஷன் அந்த அதுல இருந்து லிங்க் எனக்கு கொடுத்துருக்கிறார். பக்கத்தால கம்ப, இப்ப எனக்கு தனியா கம்ப போட்டு கொடுத்துட்டா. பயங்க பார்த்தாங்க, ரோடு சபரிமா இல்ல, அருமையா காங்கிரீட் ரோடு மட்டும் போட்டாச்சு. ஆனால் அது வந்து நாம சமாதிக்கு வச்சுக்கலாம், ரிசர்ச் பண்ணலாம். எல்லாரும் 5 சென்ட் இடம் வாங்கிருங்க. இதுல இருக்கிற எல்லாருமே நீங்க மேட்டுப்பாளையத்துல 5 சென்ட் இடம் வாங்கிருங்க. 5 சென்ட் 10 சென்ட் இடம் வாங்கிருங்க. என்னங்க பீஜு? கண்டிப்பாங்க. ஏதோ ஒரு காட்டு பக்கம் வாங்கிருங்க. ஆனா மனுஷனா காட்டு பக்கம் வாங்கி தண்ணி இல்லாட்டியும் பரவாயில்ல, அங்க ஒரு 10 சென்ட் இடம் வாங்கிருங்க. இதெல்லாம் எப்பவே சொல்லியாச்சு. சரிங்க. அவரு ஆமா, எல்லாரும் 10 சென்ட் காட்டு பக்கம் போய் வாங்கிருங்க. பெங்களூர் நிறைய காடு இருக்கு. என்ன டெவலப் ஆயிட்டே இருக்கு. எங்கேயாவது ஒரு பக்கம் போய் காடு வாங்கிக்கோங்க. ஒரு 10 சென்ட் 20 சென்ட் வாங்கிக்கோங்க. மலிவு இப்பவே வாங்கி வச்சுக்க. நான் 100 சென்ட் வாங்கி வச்சிருக்கேன். 100 சென்ட். நீங்க அட்லீஸ்ட் 10 சென்டாவது வாங்குங்க. அங்கதான் போயாங்க, ஒரு வழி இல்லை. அங்க இருந்து கிளாஸ் எடுக்கலாம். இன்னைக்கு இன்டர்நெட் வந்தாச்சு. ஸ்டார்லிங்க் வரப்போகுது. ஸ்டார்லிங்க் வந்துட்டா எந்த டவரும் தேவையில்லை. நேரடியா எலன் மஸ்க் பண்ண போறான் ஸ்டார்லிங்க். என்னது ஸ்டார்லிங்க்? அவனுக்கு இந்த சயின்ஸ் போகணுங்க. பிஜி இது எப்படி கொண்டு போறது திட்டமிடுங்க. ஒண்ணு நம்ம இஸ்ரோ விஞ்ஞானி நேர்ல கான்ஃபரன்ஸ்ல பேசுற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க, அல்லது இந்த புத்தகத்தை டொனேட் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது. அப்புறம் நான் வந்து ஜெர்மனி போய் சண்டைக்கு போறேன். 10ஆம் தேதி நான் சொன்னேன் இல்லையா, ஜெர்மனி கான்ஃபரன்ஸ் நடக்குது. நம்ம தமிழ் டிபார்ட்மெண்ட்டும் பிரெஞ்சு தமிழ் டிபார்ட்மெண்ட்டும் ஜெர்மனி தமிழ் டிபார்ட்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து பாண்டிச்சேரியில 3 நாள் செமினார் போடுறாங்க. அதுக்கு நான் போறேன். ஓகேங்க. அங்க போய் இந்த புத்தகம் டொனேட் பண்ண போறப்ப புத்தகம் எடுத்து அங்க லாட்ஜ் புக் பண்ணியாச்சு. உள்ளே சரி, பாண்டிச்சேரி லாட்ஜில் புக் பண்ணியாச்சு. இதுல ஸ்பெஷல் பர்மிட். மற்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 5000 10,000. இதுல வரது வெறும் 1000 ரூபாய் ஃபீஸ். 3 நாளைக்கு 3000 ரூம் ரெண்ட் கட்டியாச்சு. சரிங்க. அவங்க என்னுடைய நோக்கம் வந்து அந்த ஜெர்மனில இருந்து வரக்கூடிய தமிழ் ப்ரொஃபஸர் சந்திச்சு ஆகணும். அதுக்கு தான் போறேன், வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க இந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்து இல்ல அப்படின்னா பிரெஞ்சு டிபார்ட்மெண்ட் பேச போறேன். இதை நான் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஜெர்மனி தியரி, தமிழ் தியரி. ஏன்னா அதாவது ஜெர்மனி சென்டர் பிரெஞ்சு சென்டர் ரெண்டும் சேர்ந்துதான் தமிழை எப்படி வளர்க்குன்னு ஆராய்ச்சி பண்றாங்க. தமிழை எப்படி வளர்க்குதுன்னு பிரெஞ்சுக்காரனும் ஜெர்மனிக்காரனும் யோசிக்கிறான். யார் யோசிக்கிறான்? பிரெஞ்சுக்காரனும் ஜெர்மனிக்காரனும் தமிழை வளர்க்குறது யோசிக்கிறாங்க. நமக்கு ஜெர்மனில ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்குது. ஏன்னா ஜெர்மனிக்காரன் தான் இதை ஜெர்மனில ஏன் அப்படின்னா இவர் ஜெர்மானியர். யாரு? நமக்கு வந்து டாக்டர் அர்னால்ட் ஜெர்மானியர். அவர் தான் இதை கண்டுபிடிக்கிறார். அவர் கண்டுபிடிச்சதை வந்து வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்றாரு. இப்ப நமக்கு என்னன்னா ஏன் ஜெர்மனிக்கு போறோம்னா
ஜெர்மனியில் தமிழ் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டான். இப்ப பிரெஞ்சுல தமிழ் டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஐரோப்பால எங்கேயுமே தமிழ் டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஐரோப்பாவிட எங்கேயுமே தமிழ் டிபார்ட்மெண்ட் இல்லை. அப்போ அவர் அப்ப அப்ப ஜெர்மனியும் தமிழும் என்ன சொல்லுது? அப்ப அவங்க அவங்க ஓலைச்சுவடி ஆராய்ச்சி ஜெர்மனியர்கள் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஓலைச்சுவடி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சு. தமிழ் ஓலைச்சுவடியை வந்து 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எந்த செய்தி தெரியணும் அந்த செய்தி தெரியல. அது நமக்கே இப்பதானே தெரியுது. நமக்கே 30 வருஷம். இப்ப இந்த புத்தகம் எழுதி கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. ரிசர்ச் புக் ஆர்என்டியே இல்லாம வெறும் தியரி படிக்கிறதுக்கு வேற, பிராக்டிஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. வெறும் தியரி இருக்கு. வள்ளலார் சொல்லியிருக்காரு, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் தியரி தான். என்னது தியரி தான், தியரி தான். அதுக்கான எவிடன்ஸ் எங்கே? இப்ப நான் எவிடன்ஸ், லிவிங் எவிடன்ஸ் வேணும். அதுக்கு லிவிங் எவிடன்ஸ், லிவிங் எவிடன்ஸ் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நான் போய் நிறுத்தி காட்டலாம, பெரிய விஷயமே இல்லை. பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா இயற்கையாகவே நேச்சுரலி இந்த பாடி வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணுது. எல்லாமே அதுல வந்து ஆகாரத்துல கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணுது. இதெல்லாம் போயிட்டே இருக்குல்ல. பசியை வந்து எல்லா உணவும் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் இந்த வாட்டர் ஒண்ணுதான் நியூட்ரல் பண்ணுது. பியூர் வாட்டர் தான் ஹங்கரியை வந்து நியூட்ரல் பண்ணுது. ஹங்கரி என்ன பண்ணுது? நியூட்ரல் பண்ணுது. சாந்தாமா கேள்வி கேட்கலாம். பியூர் வாட்டர் தான் எங்க ஹங்கரியை நியூட்ரல் பண்ணுது, அங்க தமச பண்ணுது. நியூட்ரல் பண்ணுது. மற்ற எல்லாமே வந்து என்னன்னா உள்ள அப்ல கொண்டு போகும், இல்ல டவுன்ல கொண்டு போகும். இன்னும் அப்ல கொண்டு போகும். ஆல் எலிமெண்ட் வந்து gives one up or down. All elements will give all element, all kind of food element will give up or will down. But water only, pure water only neutral. அது pH level neutral பண்ணும். pH level, that means pH level, pH level will go into the neutral level. இந்த நியூட்ரல் ரொம்ப முக்கியம். very very important. Neutral is very very important. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் பசி வந்துட்டு சாப்பிடாத இருந்தா கூட தப்பு, பசி ரொம்ப போயிட்டு சாப்பிடாத இருந்தா கூட தப்பு. ஆனா இது நியூட்ரல் பண்ணிட்டா உடம்புக்கு ஒன்றும் எஃபெக்ட் ஆகாது. நியூட்ரல் கரெக்டா புரியும். நியூட்ரல் பண்ணிட்டா ஒன்றும் ஆகாது. இதுதான் அங்க மெயின் தீம். நியூட்ரல் தான் மெயின் தீம். தான் தீம். நீங்க வேற என்ன சாப்பிட்டாலும் பசி எடுக்கும். அததான் அவன் சொல்றான். என்ன சொல்றாங்க இந்த மெடிக்கல் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க? வெஸ்டர்ன் சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ், வெஸ்டர்ன் சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்ற கேட்டீங்கன்னா, ஹங்கரி எங்க இருக்குதுன்னே தெரியலங்கிறான். ஹங்கரி வந்து ஓடிட்டே இருக்குதுங்கிறான். ஹங்கரி எங்க இருக்குதுன்னு தெரியலங்கிறான். தேர் இஸ் நோ ஹங்கரி பட் ஹைலி ரியாக்டிவ் இன் ஸ்டமக்ங்கிறான். ஹைலி ரியாக்டிவ் இன் ஸ்டமக் பட் அட் அக்கர்ஸ் நேச்சுரலி அன்ஸ்டாண்டபிள்ங்கிறான், அன்ஸ்டேபிள்ங்கிறான். Hungary is unstable. Hungary is unstable. அப்படிங்க. unstable என்ன அர்த்தம்? there is no standard. அது ரன்னிங்லயே இருக்குது. என்னது? ரன்னிங்லயே இருக்கு. அதனால எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறான். நிலையில்லாத தன்மையை உருவாக்குது. அன்ஸ்டேபிள். இங்க நிலையான அந்த அறிவு அவங்களுக்கு இல்ல. நம்ம தமிழ்ல தான் இருக்கு. அதுல தமிழ்ல தான் இருக்கு. மாட்டிக்கிட்டாங்க. அதனாலதான் தைரியமா சொல்றோம். அப்ப தமிழ்நாட்டுக்காரனுக்கு தமிழ்ல பேசி புரிய வைக்க வேண்டியது இருக்குது. தமிழ்நாட்டுக்காரனுக்கு தங்கிட்ட இவ்வளவு பெரிய எவிடன்ஸ் இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுக்காரருக்கு தெரியல. மறந்துட்டான். எல்லாத்தையும் மறந்துட்டான். அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒண்ணுதாங்கிறான். தமிழ் என்ன சொல்றது? உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் ஒண்ணுதாங்கிறான். யாதும் ஊரே யாவரும் கேளு, யாதும் ஊரே யாவரும் கேளு, எல்லாரும் என்ன மக்கள்ட்டான். எல்லாரும் என் மக்கள், என்னுடைய மக்கள், எல்லாரும் என் மக்கள் சொல்லிட்டு அப்ப முடிஞ்சு போச்சு. எல்லாரும் என் மக்கள்னா எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொடுப்பேன். there is no party, there is no politics, there is no difference, there is no division, there is no division, there is no politics, there is no language. எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சொல்லி கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். அவ்வளவுதான். முடிஞ்சா டெஸ்ட் பண்ணு நீ. ஏன்னா
ஒரு கட்டத்துக்கு மேல பாடி இன் பர்டிகுலர் ஸ்டேட் இந்த பாடி டஸ் நாட் கோ டு லாஸ்ட் ஆஃப் வெயிட், தட் இஸ் மீன்ஸ் நியூட்ரல் வெயிட். அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல பாடி வெயிட் ரெடியூஸ் ஆகாது, ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரு, ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். காய சம்பத்து, அதுக்கு பேர் காய சம்பத்து. காய சம்பத்துன்னு பேரு, காய சம்பத்து, வஜ்ர சம்பத்து, காய சம்பத்து. என்னது? காய சம்பத்தா மாறிடும், காய சம்பத்து, வஜ்ர சம்பத்து அப்படிம்பாங்க. இந்த புருஷ சூத்ராம்பாங்க, புருஷ சூத்ரா அப்படின்னு ஒன்று இருக்கு. புருஷ சூத்ரா தெரியுமா? புருஷ சூத்ரா சூத்ரம்னா பாயிண்ட் சாங். சூத்ரம்ங்கிறது ஒரு மந்திரா, சூத்திரம்ங்கிற ஒரு மந்திரா. சூத்திரம் மீன்ஸ் ஒரு மந்திரா. ஃபார்முலா தானே சொல்லுவாங்க சூத்திரம்னா. புருஷ சூத்ராம்பாங்க. அந்த புருஷ சூத்ரா இதுலதான் வரும். இந்த புருஷன் தெரியுமா? புருஷனா லட்சணம், புருஷனா லட்சணம்னு அர்த்தம். புருஷ சூத்ரனா லட்சணம்னு அர்த்தம். லட்சணம் அழகு, லட்சணம் ஒழுக்கம், டிசிப்ளின் அர்த்தம். புருஷ சூத்ரனா புருஷன்னா ஆம்பளை கிடையாது, பொம்பளை கிடையாது. புருஷன்னா ஆம்பளை கிடையாது. சொல்ற புருஷன்பாங்க. புருஷன்னா புருஷன் அப்படின்னாவே, புருஷன் புருஷி அப்படின்னாவே அது ஆம்பளை பொம்பளை சொல்றதில்ல, ஒரு வகையான டிசிப்ளின். என்னது? டிசிப்ளின் கைண்டுன்னு அர்த்தம். புருஷா சூத்ரா இஸ் a discipline, கைண்ட் ஆஃப் டிசிப்ளின். இதுல இருக்கு இந்த காய சம்பத்து புருஷ சூத்ரால வருது. நீங்க பதஞ்சலி யோக சூத்திரத்துல இருக்கு. பதஞ்சலி யோக சூத்திரத்துல புருஷ சம்பத்து, காய சம்பத்தை பத்தி எல்லாம் இருக்கு. அதனாலதான் பகவத்கீதையில அதை போட்டு விட்டாங்க. இப்ப பகவத்கீதையில என்ன சொன்ன, நேத்து கூட நான் படிச்சோம். பகவத்கீதையில அந்த அந்த எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். தங்கிட்ட இருக்கிற பொருள் இப்ப இவர் தியாகம் பண்ணியிருக்காரு. யாரு? இப்ப பிடி தங்கிட்ட இருக்கிற பொருளை நல்லதுக்கு தியாகம் பண்ணியிருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட 30,000 பொருள் நல்லதுக்கு தியாகம். இது ஒரு அருமையான சயின்ஸ். இது எல்லாரும் எண்ணங்கள் சேர்ந்து இருக்குது. இந்த எண்ணங்கள் தியாகம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? திரவியத்தை தியாகம் பண்ணுங்கிறார். தங்கிட்ட இருக்கிற செல்வத்தை தியாகம். உண்மை உணர்ந்ததுக்கு அப்புறம் எதுக்கு உங்களுக்கு எதுவும் தேவை? உண்மை உணர்ந்துட்டா அந்த பொருள் எதுக்கு தேவை? இப்ப நான் ஏன் இந்த இலவசமா சொல்லுகிறதுக்கு முயற்சி பண்ணேன்னா, உண்மை தெரிஞ்சு போச்சு, செலவே கிடையாது. இது பராமரிப்பு செலவுக்கு தான் பணமே தவிர வேற ஒண்ணுக்கும் தேவையில்லை. நாளைக்கு ஜிஎஸ்டி கேட்டா கொடுத்துட்டு போறேன். இது ஒன்லி பராமரிப்பு செலவு. என்ன சொல்லுவாங்க? மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் தவிர இதுல என்ன இதுல பணக்காரனாக வழியே இல்லை. இதை பணக்காரன் என்ன பண்றதுங்க? நோயற்ற வாழ்வுக்கு என்ன வழி? இப்ப பாருங்க, இப்ப திருமாறனுக்கு நோய் நீங்கி போச்சு. எத்தனை கோடி செலவு பண்ணாலும் நோய் நல்லாக்க முடியாது. அவர் பிரெயின் அவுட் ஆயிடுச்சுங்க. இப்பதான் பிரெயின் ரெடி ஆயிட்டு இருக்குது. பிரெயின் எப்படி ரெடி பண்ணுவீங்க? இதுல என்ன கேட்டீங்க? நிறைய பேர் புற்றுநோய் நல்லா இருக்குது, நிறைய பேருக்கு சக்கரை நோய், புற்றுநோய், அப்புறம் குழந்தை பாக்கியமெல்லாம் உண்டாயிருக்குது மறுபடியும் இந்த சயின்ஸ்ல. அவங்களாம் வர்றதில்ல. அவங்களாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒழுங்கா குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அப்படிலாம் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. இப்ப சமயத்துல ஒரு ஆள் குழந்தை பெற்றிருக்கிறான், அவன்லாம் வர்றதே இல்லை. காரணம் அந்த கிராமத்துல இருக்கிறாங்க. அதாவது கிராமத்துல இருக்கிறவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்றது? அங்க சிக்னல் வர்றது இல்ல, வெரி பிரச்சனை. நான் டவுன்ல இருக்கிற சிக்னல் வருது. நான் பிஎஸ்என்எல் ஆபீஸ் பக்கத்தால இருக்கிற நீங்க சொல்லிட்டு எனக்கே தெரியுது. 5G கேபிள்ல வருது. எனக்கு இப்பதான் தெரியுது. நாங்க கேபிள் போயிட்டு தான் இருக்குது. நீ அதை போய் எழுதி கொடுக்கணும். நேரடியா கேபிள், ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். அது போட்ட நீங்க சொன்னீங்க போன் ஃப்ரீங்கிற என்னென்னமோ சொல்றான். ஒரு போன் ஃப்ரீயா கொடுக்குறான். நல்ல கேபிஎஸ் வச்சிருக்கேன். மீறி கூட ஒரு 1000 ரூபாய் வருமா மந்த்லி? அவ்வளவுதானா? மந்த்லி 1000 ரூபாய் வரும், 500 ரூபாய், 700 ரூபாய் வரும். இப்ப டெம்பரவரியா போட்டிருக்கேன், டெம்பரவரி ஃப்ரீயா போட்டிருக்கேன். நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு இருக்கான் பக்கத்தால. அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க ஏதோ ரயில் ஒயர் என்னமோ கொடுத்தாங்க. அதுவே பயங்கர ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்கு. அது 150 என்னமோ ஸ்பீட்ல வந்துருக்கு. 150 mbps நல்ல ஸ்பீடுங்க. அந்த mbps நீங்க எத்தனை mbps வச்சிருக்கீங்க? என்னோடது 100 mbps இருந்து 200 மட்டும் கூட வருங்க. 200 mbps. எனக்கு 150 வந்துட்டு இருக்கு. இப்ப 150 வந்துட்டு இருக்குது. ரயில் வயர் நல்ல, அவங்களும் நல்ல கனெக்ஷன் தான். அவங்க பிஎஸ்என்எல் முன்னாலே தந்துட்டு இருக்காங்க. ரயில் வயர் தான் நான் போட்டிருக்கேன். இப்ப ட்ரையல் பார்க்க ரயில் வயர் ட்ரையல் பார்த்துட்டு இருக்கேன். நல்லா, அதுவும் நல்ல கனெக்ஷன் தாங்க. ரயில் வயர் அதான் போட்டிருக்கேன். ஒய்ஃபை நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பர் போட்டு ஜாயின் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருக்கு. எனக்கு பிஎஸ்என்எல் ஆபீஸ் எனக்கு 1 கிலோமீட்டர். பிஎஸ்என்எல் ஆபீஸ் 100 மீட்டர் தான். எனக்கு பிஎஸ்என்எல் ஆபீஸ் 100 மீட்டர் தான். டவர் பயங்கரமான டவர். 300 அடியில டவர் நின்று இருக்குது. பிஎஸ்என்எல்ல 4G கொண்டு வந்துட்டாங்க. ஃபோன்லேயே 4G கொண்டு வந்துட்டாங்க. இப்போ
சிம் கார்டில். அது லிங்க் பண்ணி இப்போ நான் அதுதான் பண்ணல. நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். நான் பிஎஸ்என்எல் போய் எழுதி கொடுக்கிட்டேன். சொல்லுங்கள் அதை பற்றி தகவல் சொல்லுங்கள். பிஎஸ்என்எல் பற்றி சொல்லுங்கள். ஆமாம், பிஎஸ்என்எல்லில் போயிட்டு சொன்னீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கனெக்ஷன் ஆப்டிக்கல் ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே போதும். அவங்க இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணி வந்து அது இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து 2500 வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். 2000குள்ளே தான் வருங்க. 2500 மாடமு எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் லேண்ட்லைனும் வேணும்னா அதுவும் கொடுக்க சொல்லிடுங்க. உங்களுக்கு லேண்ட்லைன் நம்பரோட தான் வரும். கனெக்ஷனே வந்து லேண்ட்லைன் நம்பரோட தான் வரும். அந்த கனெக்ஷனில் ஒரு மாடமில் வந்து ஒரு லேண்ட்லைன் பீஸும் கனெக்ட் பண்ணிடுவான். அந்த டிவைஸ் நம்மளே வாங்கிக்கலாம். கடையிலேருந்து கூட அந்த லேண்ட்லைனோட செட்டு கூட வாங்கிக்கலாம் நமக்கு இஷ்ட மாதிரி. நான் வந்து இங்கே இந்த வாக்கி டாக்கி மாதிரி ஒயர்லெஸ் இது வச்சுருக்கேன். அது வந்து கனெக்ட் பண்ணி மொபைல் ஃபோன் மாதிரியே வீட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் நடந்து பேசிக்கலாம். அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டேன். அது ஒன்று வாங்கி வச்சுக்க வேண்டியது தான். ஃபோன்லேயும் கரெக்ட். அதுவும் தனியாக எடுத்துகிட்டு போக வேண்டிய யாரை கூப்பிட்டு பேசிக்கலாம். ஆமாங்க, தொந்தரவு. இது வந்து தனியாக ஆமாம் ஃபோன் அதாவது தனியாக லேப்டாப்புக்குன்னு தனியாக ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கு தனியாக வச்சுட்டோம்னா ஃபோன் எல்லாம் வராது. இல்லாட்டி இதில் ஃபோனு வருது எல்லாம் வருது, பெரிய பிரச்சனையாக வரும். அதில் அது வந்து தனியாக பிரிச்சுக்கலாம். கிளாஸ் எடுக்கிற இந்த டேப்லெட்டை கிளாஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கலாம். டேப்லெட்டை கிளாஸ் ஒய்ஃபை மட்டும் கனெக்ஷன் போட்டுக்கலாம். ஒய்ஃபை மட்டும் வச்சுட்டு கிளாஸ் மட்டும் ஆமாங்க ஆமாங்க ஃபோன் தனி கிளாஸ் தனியாக வச்சுக்கலாம். அப்போ தொந்தரவு வராது. ஆமாங்க ஆமாம். அது புரியுது எனக்கு. இதெல்லாம் புரிஞ்சிருச்சு எனக்கு. முதலே புரிஞ்சிருச்சு எனக்கு. முதலே புரியுது. அதனால தான் சரி இது என்னடா பண்ணுறது யோசிச்சுட்டு இருந்தேன். என் பொண்ணு வந்து அசூஸ் வாங்கியிருக்காங்க. அசூஸ் லேட்டஸ்ட் அங்கே திருச்சியில் இருக்காங்க. அவங்க வாங்கியிருக்காங்க அசூஸ். அவங்க வந்து காலேஜுக்காக வாங்கியிருக்காங்க லேப்டாப். அசூஸ் இது லேப்டாப் வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க படிக்கிறாங்க. எங்கிட்டே 2-3 லேப்டாப் இருக்குது. ஆனால் அந்த பவர் பத்தல. அதில் 10 வருஷத்துக்கு மேலே வாங்கினது பவர் பத்தாது. ஆமாம், அதில் 2GB ரேம் தான் இருக்கும். அதனால 2GB எல்லாம் ரொம்ப நம்ம மொபைல் ஃபோனோட ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அதெல்லாம். ஆமாம், இப்போ இதே மொபைலில் தான் பேசிட்டு இருக்கேன் நான். எங்கிட்டே வந்து 3 லேப்டாப் இருக்குது. நோ யூஸ். ஆமாம், பல 3 லேப்டாப் இருக்கு. நோ யூஸ். அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப அதுக்கப்புறம் தானே டேப்லெட்டே வருது. டேப்லெட் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு இல்லையா? டேப்லெட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப கம்பேக்டா போன் மாதிரி போனும் பயன்படுத்திக்கலாம். எல்லா சர்வீஸும் இருக்கு. போனும் பேசிக்கலாம். எல்லாமே இருக்கு. டேப்லெட்ல எல்லாமே இருக்கு. டேப்லெட்ல அது பெரிய விஷயம் தான். நமக்கு இது பயன்படுத்திக்கலாம். ஸ்டாண்டே தேவையில்லை. இப்ப கையில் வச்சுட்டு பேசிட்டு ஒன்றும் தேவையில்லை. நம்ம டேபிள்ல வச்சுட்டா போதும். அவ்வளவு. இப்ப நான் டேபிள்ல தான் உட்காந்துருக்கேன். நேற்று ஒரு டேபிள் ரெடி பண்ணிட்டேன். டக்குன்னு 2 சேர் வச்சு ஒரு பலகை போட்டு டேபிள் ஆக்கியாச்சு. நேற்று என்ன பண்ணிருக்க பாருங்க. உடனே டேபிள் ரெடி பண்ணியாச்சு. சரி சரி. 2 ஸ்டூல் வச்சு பாருங்க. கார்போர்டு எல்லாம் குப்பையில காண நேரா பனையிரும்பு கடைக்கு போனேன். கார்போர்டு கிடைச்சது எடுத்துட்டு வந்துட்டேன். பெரிய கார்போர்டு 2 ஸ்டேரை போட்டு மேல வச்சுட்டேன். அவ்வளவுதான். மேல முடிஞ்சு போச்சு. ஜாலி. சிம்பிள் ஐடியா. 10 ரூபா கூட செலவு இல்லை. ஒன்லி 100 rupees செலவு. பெரிய டேபிள் ஆயிடுது. அவ்வளவுதான். இன்னைக்கெல்லாம் அந்த மாடர்னா யோசிக்கணும். இப்ப அப்புறம் பார்த்து எங்க வேணா வச்சுக்கலாம். அது சின்ன ஸ்டாண்ட் பாரு. பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிட்டு அப்பவே. பிளாஸ்டிக் ஸ்டாண்ட். இது ஒரு பிளாஸ்டிக் ஸ்டாண்ட். அவ்வளவுதான். இது போதும். இந்த பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் எல்லா வேலையும் பண்ணுது. ஆமாங்க. இது எப்படி வச்சுக்கலாம் அப்படியே. பிளாஸ்டிக் ஸ்டாண்டு இப்படி எல்லாம் நமக்கு இருக்கு. உங்களை பார்த்தோன்னே வேகம் அதிகமாகுது. பிஜி பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் வேகம் அதிகமாகுது. நம்ம கரெக்டா போறோமா இல்லையா? கரெக்டா நீங்க பிடிச்சிட்டீங்க. இப்ப நாம பண்ண வேண்டியது ஐயா நம்ம முதல்ல பணம் இஸ்ரோவுக்கு அனுப்பணும். அதான். அதுக்கு என்ன வழி சொல்லுங்க. சரி. ஒன்னா இமெயில் அனுப்பலாம். ஆப்ஜெக்டா அனுப்பணும். சப்ஜெக்டா அனுப்பணும். இமெயில பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண வெறும் மேட்டர் தான் அனுப்புவோம். நேரடியா வந்து கூரியர்ல அனுப்பணும். நேரடியா கூரியர்ல டைரக்டா இந்த புத்தகத்தை கூரியர்ல அனுப்பணும். என்ன வழி சொல்லுங்க. அவன் கையில கொடுத்து அவன் படிச்சு பார்க்கணும். இந்த மைல் ஸ்டோன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவன் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டா இன்னும் வேலை நடக்காது. இப்ப பவர்ல இருக்கணும். அந்த நாராயணன் பிடிச்சி நேர்ல கொடுக்கணும். இன்னும் நாராயணன் வந்து பெங்களூர்ல தான் இருக்கணும். அல்லது எங்க இருக்கணும்? ஆந்திரால இருக்கணும் அல்லது பெங்களூர் இருக்கணும். இங்கதான் இருக்கணும். சென்ட்ரல்ல தானே இருக்கணும். டைரக்டர் எங்க இருக்கணும்? பெங்களூர்ல தான் இருக்கணும். டைரக்டர் பெங்களூர்ல தான் இருக்கணும். அவங்க ப்ராஜெக்ட் பண்றதுக்கு தான் ராக்கெட் அனுப்புறப்பதான் எல்லாம் லிங்க் எல்லாமே ஒரு இடத்துல ஆபீஸ்ல வந்துட்டு பாக்குறதானே. ப்ராஜெக்ட் பாக்குறதானே. தேவைப்பட்ட அவங்க நேரில் போவாங்க. எல்லாம் ரிசர்ச் இருக்கிறவங்களுக்கு வந்து நேரம் காலமே கிடையாது. எல்லாம் ரூம்லயே உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க.
அதனால அவர் கையில போய் இந்த புத்தகம் கிடைக்கணும். ஒண்ணு இமெயில்ல படிக்கணும், அல்ல அப்படின்னா நேர்லயே பார்சல் அனுப்பிச்சிட வேண்டியதுதான், குறியில் அனுப்பிச்சிட வேண்டியதான், வேலை முடிஞ்சு போச்சு. காமக்கோடி இருக்கால, காமக்கோடி ஐஐடி காமக்கோடிக்கு கொடுத்துருக்கேன். ஐஐடி காமக்கோடி, காமக்கோடீஸ்வரன். சரிங்க. இந்த மூத்திரத்தை பத்தி பேசி மாத்திக்கிட்டாரு அவருதான், அவருக்கு இந்த புத்தகம் அனுப்பிச்சிருக்கேன் காமக்கோட்டிக்கு. காமக்கோட்டிக்கு ஒண்ணும் புரியுமா? புரியாது. அவனுக்கு தமிழும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, சமஸ்கிருதம் தெரியாது, தமிழும் தெரியாது. காமக்கோட்டிக்கு இந்த புத்தகம் அனுப்பிச்சாச்சு. காமக்கோட்டிக்கு புத்தகம் அனுப்பிச்சா போய் சேர்ந்துதா இல்லையா அதுவும் தெரிய மாட்டேங்குது. கூரியர் காப்பி வச்சிருக்கேன், கூரியர் காப்பி வச்சிருக்கேன். அது ட்ராக்கிங் ஐடியோட வருதுங்க, அது வந்து டெலிவரி ஆயிடுச்சான்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவன் பார்த்திருந்தா கூப்பிட்டுருப்பான்ல, அவன் படி எங்க அவன் பூரா அவனுக்கு என்ன ஐஐடி இருக்கணும், என்ன அறிவு இருக்க போது ஒரு அளவும் இருக்காது. அது வெள்ளைக்காரனுடைய பாடத்தை படிக்கிறவன் தானே. வெள்ளைக்காரன் பாடத்தை படிக்கிறவனுக்கு மூளை வேலை செய்யாது, வெள்ளைக்காரன் பாடத்தை படிக்கிறவனுக்கு வேலை செய்யாது. என்னுடைய ஆசிரியர் வெள்ளைக்காரன் பாடத்தை படிச்சவர் தானே, அவர் பி சிவில் இன்ஜினியர். அப்புறம் எல்லாம் தப்புன்னு கண்டுபிடிச்சாரு, கட்டடமே தப்புன்னு கண்டுபிடிக்கிறாரு. இப்ப என்ன சொல்றது? கடைசியா ஒரு சயின்ஸ் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் என்கிட்ட ஒரு புத்தகம் இருக்கு, நான் காட்டுறேன் பாருங்க. தி நியூ கம்ப்ளீட் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் என்சைக்ளோபீடியா, அமெரிக்கால ஃபேமஸ். இந்த புத்தகம் படிக்காம யாரும் பெரிய மருத்துவர் ஆக முடியாது. மெடிக்கல் என்சைக்ளோபீடியா. இந்த புத்தகத்தை அப்படியே அனுப்புறேன், காப்பி பண்ணி அனுப்புறேன், நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. பேஜ் நம்பர் 56 எடுக்கிறேன் பாருங்க, என்ன சொல்ற பாருங்க. பேஜ் நம்பர் 56. என்சைக்ளோபீடியா எனக்கு வந்து நான் 20 வருஷத்துக்கு எனக்கு அன்பளிப்பான கொடுத்தாங்க. அது என்ன சொல்றான்னா, டைஜஸ்ட் சிஸ்டம் இருக்கு பாருங்க. இந்த டைஜஸ்ட் சிஸ்டத்தை என்ன சொல்றான்னா, ஸ்டமக் இஸ் நாட் அப்சல்யூட்லி அண்ட் எசென்சியல் ஆர்கன் தான். Stomach is not absolutely an essential organ. Stomach என்பது சாந்தாமா, சாந்தா இருக்காங்களா? எழுதிட்டு இருக்க, பாத்துட்டு இருக்க. The new complete medical and health. அதுல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, என்னென்னமோ சொல்றான். சொல்லிட்டு although stomach is not an absolutely essential organ. Stomach is not absolutely organ தான், essential organ தான். அது essential கிடையாது. stomach வந்து essential கிடையாது, not essential தான். stomach is not essential organ. இது மெடிக்கல் சயின்ஸ்லயே சொல்லிருக்காங்க. ஆமா, பேஜ் நம்பர் 52. பேஜ் நம்பர் 52. ஏன்னா அது அன்வான்டட்ங்கறான். என்னது? அது லைக் ஏ அப்பெண்டிக்ஸ் இன்டா. ஸ்டமக் இஸ் லைக் அப்பெண்டிக்ஸ் இன்டா. இந்த ஸ்டமக் இஸ் லைக் ஏ அப்பெண்டிக்ஸ். அப்பெண்டிக்ஸ் அன்வான்டட் அண்ட் ஸ்டமக் இஸ் அன்வான்டட். அவ்வளவுதான், தேவையே இல்லை. ஆனா சும்மா தின்னுட்டு இருக்கிறீங்க. நாம என்ன பண்றோம்? தின்னுட்டு இருக்கிறோம். சும்மா தின்னு பேண்டிட்டு இருக்கா. ஒன்லி வேஸ்ட் பீசஸா மாறுது. ஃபுட் கன்வர்ட்ஸ் இன்டு தி பீசஸ். ஃபுட் ஆட்டோமேட்டிக்கலி கன்வர்ட்ஸ் இன் தி பீசஸ். ஃபுட் என்னவா மாறுது? ஸ்டூலம் ஆகுது. அவ்வளவுதான். அதுக்கு தான் அது. இப்ப புரியுதா? திங்கறதெல்லாம் வேஸ்ட். திங்கறதெல்லாம் வேஸ்ட். எப்ப வேஸ்ட்? 15 வருஷம் ஆகணும். குறைஞ்சபட்சம் 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் செய்ய முடியும். அந்த 15 வருஷம் வரைக்கும் ஃப்ரூட்ஸ் தான். 15 வருஷம் வரைக்கும் ஃப்ரூட்ஸ் தான். அதாவது நீங்க பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறப்ப எந்த சேஞ்ச், யூ ஷுட் நாட் சேஞ்ச் எனி அட் த டைம் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங். யூ ஷுட் நாட் எனி சேஞ்ச். யூ cannot make any change at the feeding of the breast milk. You should not make any change. Understand? You should not make any change at the
ஃபீடிங் ஆஃப் த பிரஸ்ட் மில்க், அந்த பால் குடிக்கிற வரைக்கும் எந்த மாற்றம் செய்யக்கூடாது. 1 வருஷம் 1.5 வருஷம் பேபி நியூ பார்ன் பேபி பிறந்தாச்சு, 1.5 வருஷத்துக்கு எதுவும் பண்ணக்கூடாது. எதுவும் அது ஒன்லி தாய்ப்பால் மட்டும் குடிக்கணும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் இமிடியேட்லி கோ டு சேஞ்ச் த ஃபுட் ஹேபிடேஷன் டு த ஃப்ரூட்ஸ். அது ஜூஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் இப்படி மாற்றி விடணும். அந்த மாதிரி ஸ்டில் 15 years you grow with 15 years only in fruits until 15 years. Understand? அப்ப அசைவத்துல சைவத்துக்கு மாறுறீங்க. அப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டமக் இஸ் நாட் நீட். அவ்வளவுதான். சாப்பிடலாம், ஸ்டமக் இருக்கலாம், இட் இஸ் நோ ப்ராப்ளம், பட் நாட் நோ யூஸ். அந்த மாதிரி தான் அவன் சொல்றான். என்ன சொல்றான்? although stomach is not absolutely essential organ, a person can live a full life. A person can live a full life with part or even all of it removed. என்ன சொல்றாங்க புரியுதா உங்களுக்கு? although the stomach is not absolutely essential organ, a person can live a full life. அதாவது வித்தவுட் ஸ்டமக்ல ஃபுல் லைஃப் வாழலாம், வித்தவுட் ஸ்டமக்ல ஃபுல் லைஃப் வாழலாம். அண்டர்ஸ்டாண்ட்? a person can live a full life. என்ன சொல்றான்? with part or even all of it removed. இறப்பை இல்லாமலே வாழலாம். கொஞ்சமா இருந்தாலும் வாழலாம், முழுமையா இல்லாட்டியும் வாழலாம். கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி சாமி? அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்றான்னா, இதுக்கு பேரு அந்த உணவு குழாய் இருக்கு இல்லையா, உணவு குழாயும் சிறு குடல் இடையில இறப்பை வெட்டிடுறாங்க. புற்றுநோய் வந்தா எடுத்துருவாங்க, இந்த ஸ்டமக் அப்படியே எடுத்துருவாங்க. ஸ்டமக் எடுத்துட்டு இது இருந்து ஒரு கனெக்ஷன், ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் இந்த ஃபுட் சேனலுக்கும் சின்ன கனெக்ட், ஒரு ஆப்டிக்கல் டியூப் ஒன்று வச்சிருக்காங்க, ஆப்டிக்கல் ஃபைபர் டியூப் ஒன்று வச்சுட்டுறாங்க. அது வந்து மெடிக்கல்ல வந்து இந்த டியூப் இருக்கு. அந்த டியூப் கனெக்ட் பண்ணி விட்டுறாங்கன்னா சாப்பிடவே முடியாது. ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட, ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட முடியும். ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன், அவ்வளவுதான். அதுக்கு மேல சாப்பிட முடியாது. அவன் சொல்லிட்டான். இல்லைன்னா உங்களுக்கு வந்து தொந்தரவு உண்டாகும், நீ தப்பிச்சு போயிடலான்ட்டான். அப்ப இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு இல்லையா? என்ன சொல்றானா, with part or even all of removed, it is a tremendous convenience. It is a tremendous convenience. என்னது? Tremendous continue. Tremendous என்ன? Tremendous, what is it means? Tremendous. பயங்கரமான ஒரு ஆச்சரியமான உண்மைடா. பயங்கரமான ஆச்சரியமான உண்மை. சாந்தா? Tremendous. Tremendous means, அது என்ன சொல்றாங்க? Tremendous, TREMENDOUS, tremendous. வெரி வெரி என்னன்னா tremendous வச்சு ஆச்சரியம், பயங்கரமான ஆச்சரியம், அற்புதமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. சொல்ல முடியாது. ஆச்சரியம், அற்புதம் சொல்லுங்கய்யா. அற்புதம் அர்த்தம் என்னது? அது அற்புதம். விஸ்மயா. அதேதான். கன்னடத்துல என்ன மறுபடி சொல்லுங்க? விஸ்மயா. அற்புதம். அபரிவிதம் சொல்லுவாங்க. அபரிவிதமானது. என்ன சொல்லிட்டான்? என்ன சொல்றான்? இட் இஸ் a tremendous convenience. ஆஹா, கன்வென்ஸ் என்ன தெரியுமா? சாந்தப்படுத்துதல், புரிய வைக்கிறது. கன்வென்ஸ் பண்றது, மாற்றுறது. ஒண்ணு கவலைப்பட தேவையில்லை. tremendous convenience. it is a tremendous convenienceங்கறான். without stomach is சொல்லிட்டான். without a stomach பாருங்க. அடுத்தது ஸ்டமக் எடுத்தாச்சு, என்ன பண்ணலாம்னு கேக்குறான். ஸ்டமக் எடுத்தாச்சு, என்ன பண்ணலாம்? அதுக்கு பேரு gastric bypass surgery. gastric bypass surgery. only gastric bypass surgery பண்ணி ஒரு அந்த சின்ன குடல் இருக்கு இல்லையா, ஸ்மால் இன்டென்ஷனோட கனெக்ஷன் பண்ணிடுறான். அது ஃபுட் பைப், அது ஆசோபேகஸ்.
அதாவது இது வரைக்கும் பாருங்க, இங்க வந்து ஸ்டமக் இங்க இருக்கு, இங்க கட் பண்ணிடுவாங்க, இந்த இடத்துல கட் பண்ணிட்டு நேரா சாப்பாடு இங்க வருது. இதுல இருந்து இந்த சின்ன குடலோட கனெக்ஷன் பண்றேன், இறப்பை கேப்ல வந்து இறப்பை வெட்டி எடுத்துறேன். இப்ப புரியுதா? அப்ப ஒழுங்கா இப்பவே பயிற்சி பண்ணோம்னா பசி, இப்ப நம்ம உங்களுக்கு இறப்பை இல்லாம வாழ முடியும். அவன் ஆர்டிபிஷியல் எடுத்துறான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னா மனம் நொந்து நொந்து செத்து போயிடுவான். சாப்பிட முடியல சாப்பிட முடியல சாப்பிட முடியல சாப்பிட முடியல சொல்லி 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 என்ன ஆகுனா அவன் செத்தே போயிடுவான். என்ன ஆயிடுவான்? செத்து போயிடுவான். ஏன்னா அவனுக்கு புரியாது. என்ன புரியல? மென்டல் எஃபெக்ட். மென்டல் அஃபெக்ட் ஆயிடுவான். முடிஞ்சு போச்சு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. மென்டல் அஃபெக்ட் ஆகி செத்து போயிடும். இப்ப நமக்கு மென்டல் நாம கிளீன் பண்ணுவோம். நாம வேணும்னா சாப்பிடலாம், இல்லைன்னா கிளீன் பண்ணலாம். வேணும்னா சாப்பிடலாம், இல்லைன்னா கிளீன் பண்ணிக்கலாம். கிளீன் பண்ண நாம தான் சூப்பர்மேன். நாம தான் யாரு? சூப்பர்மேன். தைரியம் தைரியம் வந்துருச்சு. அப்ப சயின்டிஃபிக்கா இது பாரு, எப்ப இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி அன்பர் டொனேஷன், இந்த மாதிரி பிஜி டொனேஷன் பண்ண ஒரு டாக்டர் டொனேஷன் பண்ணாரு எனக்கு. ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் டொனேட் பண்ணாங்க. என்னது? எம்பிபிஎஸ் டாக்டர். ஒரு ரோட்டரி சங்கம் லைன்ஸ் கிளப்ல பேசினேன். லைன்ஸ் கிளப்ல பேசும் பொழுது அந்த சங்கத்துக்கு டாக்டர்லாம் சேர்ந்து எனக்கு அன்பளிப்பா கொடுத்தது. இல்லாட்டி எனக்கு இதை பத்தி தெரியவே தெரியாது. இந்த புத்தகமான எனக்கு வந்து $100 போட்டாதான் இந்த புத்தகமே வாங்க முடியும். இது அமெரிக்கா ஒரிஜினல், அமெரிக்கா பிரிண்ட், ஒரிஜினல் அமெரிக்கா. என்னது? அமெரிக்கன் புக். ரொம்ப ஸ்ட்ராங் புக். அடிச்ச மண்டையை உடஞ்சு போய் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. பைண்டிங் அவ்வளவு சூப்பர் பைண்டிங். அடிச்ச மண்டையில போட்ட டேட் எழுதி வச்சிருக்கிறேன். எப்போ டேட் கரெக்டா டேட் எப்ப எழுதி வச்சிருக்கேன் தெரியுங்களா? 2004 டிசம்பர். அந்த சுனாமி வருது பாருங்க, சுனாமி வந்தப்ப, சுனாமி வரப்ப அங்கதான் இருக்கேன். பாருங்க, எங்க நியூயார்க்ல பிரிண்ட், நியூயார்க்ல பிரிண்ட் ஆயிருக்கு. நியூயார்க் இந்த பெர்குஷன் எடிஷன் அமெரிக்கால ரொம்ப ஃபேஷன். பெர்குஷன் எடிட்டிங், ஜே பெர்குஷன் எடிட்டர் ஸ்டாஃப் ரிச்சர்ட் பாமன் எம்டி, அவர் தான் அந்த ஆத்தர். இருக்கு ரிச்சர்ட் பாமன் ஆத்தர். தி நியூ கம்ப்ளீட் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் என்சைக்ளோபீடியா எடிட்டட் பை ரிச்சர்ட் பாமன், அசிஸ்டன்ட் கிளினிக்கல் ப்ரொஃபசர் ஆஃப் மெடிக்கல், டவுன் ஸ்டேட் மெடிக்கல் சென்டர், நியூயார்க். நியூயார்க்ல பிரிண்ட் ஆனது. நியூயார்க்ல பிரிண்ட் ஆனது. எல்லா டீட்டெயில் இருக்குல்ல. எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஸ்டமக் இல்லாம வாழ முடியும்னு சொல்றதுக்கான ரெஃபர் பண்றான். சொல்லிப்பட சொல்றான். Without a stomach, frequent carefully. Without stomach, frequent carefully. Frequent carefully selected, well chewed mashed. Well chewed small feeding rather than 3 square meals a day. ரொம்ப செலக்ட் பண்ணி ரொம்ப குறைச்சலா வெல் மேஸ்டு ஃபுட்டுங்கிறான். வெல் மேஸ்டு ஃபுட்னா என்ன? நன்கு அரைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட உணவு. கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் கொடுத்துக்கலாங்கிறான். போச்சா? உண்டி சுருங்கின் உபாய படவுல. உண்டி சுருங்கின் பிஜி புரியுதா? அவன் கொஞ்சமா ஒரு ஸ்பூன் கொடுக்குறான். என்னது உணவு எப்படி கொடுக்க சொல்றான்? கொஞ்சமா தர சொல்றான், ஒரு ஸ்பூன். ஆனா திருமணம் என்ன சொல்றாரு? உண்டி சுருங்குங்கிறாரு. எப்பா 8000 வருஷத்துக்கு மேல சொல்றாரு. திருமணம் வந்து 8000 வருஷம், சரி 2000 வருஷம் வச்சுட்டாலும் கூட உண்டி சுருங்கு, ஊனை சுருக்குன்னு சொல்ல இவன் எழுதுறான். குறைச்சலா கொடுங்குறான், இல்லன்னா செத்து போயிருவாங்க. என்னது? செத்து போயிருவாங்க. இந்த டியூப் ஃபர்ஸ்ட் ஆயிருங்கிறான். இந்த டியூப் இருக்குல்ல, இந்த டியூப் ஃபர்ஸ்ட் ஆயிருங்கிறான். டியூப் என்ன ஆயிரும்? அப்ப ஆர்டிபிஷியல் டியூப் வச்சிருக்கான். ஆர்டிபிஷியல் அதுல போய் லோட் ஆச்சுன்னா பஸ்ட் ஆயிடுச்சு, ஆள் முடிஞ்சுதுன்ட்டான். ஒன்லி எஸ்கேப், ஒன்லி எமர்ஜென்சி தான். ஒன்லி எமர்ஜென்சி கேட். என்னது? ஒன்லி எமர்ஜென்சி. இந்த புத்தகம் பாருங்க, எனக்கு பயங்கர ஞானத்தை கொடுத்தது. ரைட்டா, நம்ம போற வழி ரைட்டு. இவர் எழுதிட்டாரு, எனக்கு எவிடன்ஸ், ஃபுல் எவிடன்ஸ் வந்துருச்சு. என்னது? ஃபுல் எவிடன்ஸ். யாரும் இது டூப்புன்னு சொல்ல முடியாது. யாரு டூப்புன்னு சொல்ல முடியாது. சொன்னா அவன் மாட்டிக்குவான். சொன்னா அவன் மாட்டி, யாரு டூப்புன்னு சொல்றானோ அவன் மாட்டிக்குவான். என்னது?
அப்படின்னா அவன் கேட்பான், அப்ப வித்தவுட் ஸ்டமக்ல வாழ முடியுமா? அப்ப பசியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, பசியை கண்ட்ரோல் பண்றேன். என்னது? பசியை கண்ட்ரோல் பண்றேன். நான் பசி ஐ எம் ஹங்கரி கண்ட்ரோல் மேன், ஐ எம் சூப்பர் மேன் போயிடலாம். வித்தவுட் ஸ்டமக்ல வாழ முடியாது, வித்தவுட் ஹங்கரி. அது வித்தவுட் ஸ்டமக், வித்தவுட் ஹங்கரி. என்னது? வித்தவுட் ஸ்டமக், வித்தவுட் ஹங்கரி. This is neutral method. This is neutral. Understand? ரங்கநாதன் சொல்லுங்க சார். எப்படி போயிட்டு இருக்கு கிளாஸ்? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எல்லாம் மேஜிக் தான், எல்லாமே மேஜிக் தான், எல்லாம் காமிக்ஸ் தான், எல்லாம் மேஜிக் அண்ட் காமிக்ஸ் தான் எல்லாமே. என்ன பண்றது? இதுதான் விஷயம் போயிட்டு இருக்குது. அப்புறம் நோயற்ற வாழ்வு. அப்ப வந்து நாம வந்து இஸ்ரோ சயின்ஸ் இந்த நாராயணனுக்கு வந்து ஏதாவது பண்ணி ஆகணும். நீங்க அப்புறம் சொல்லி முடிச்சுக்கிறேன், ஒரே நிமிஷம் பேசி முடிச்சுக்கிறேன். Without stomach, frequently carefully selected, well achieved small feeding rather than 3 square meals a day are necessary so as not to overburden. நிறைய உள்ள கொடுத்துறாதீங்க, நிறைய ஓவர்பர்டன் கொடுத்தீங்க, ஓவர்பர்டன் கொடுத்துறாதீங்க. அந்த ஆர்டிபிஷியல் டியூபுக்கு ஓவர்பர்டன் கொடுத்துறாதீங்க, கொடுத்த ரொம்ப டேஞ்சரஸ். அதாவது வெல் இப்போ இந்த மெடிக்கல் சயின்ஸ் இப்போ நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த மெடிக்கலுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. அதுல என்ன பண்ணியிருக்கான்னு ஒருத்தன் பேட் சர்ஜன் பண்ணியிருக்கான். அந்த அதுக்கு வந்து ஒரு இத்தாலியில ஒரு ஃபேமஸ் காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்ல தான் மெடிக்கல் நோபல் பிரைஸ் அறிவியலுக்கு முன்னாடி அந்த மெடிக்கல் காலேஜ்ல தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அந்த மெடிக்கல் காலேஜ்ல தான் எல்லாம் பண்ணி ப்ரூஃப் பண்ணி அந்த மெடிக்கல் காலேஜ் ஓபன் பண்ணி அவன் அந்த டாக்டர்லாம் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மெடிக்கல் சயின்டிஸ்ட்ல கொடுப்பாங்க நோபல். அதுல ஒருத்தர் என்ன பண்ணிட்டான, ஒரு தப்பு பண்ணியிருக்கான். இதே மாதிரி ஆர்டிபிஷியல் டியூப் செஞ்சு இந்த நுரையீரல்ல லங்ஸ் இருக்குல்ல, லங்ஸ் குழாயில கேப்ல இந்த ஆர்டிபிஷியல் டியூப் செஞ்சிருக்கான். 10 பேத்துக்கு சர்ஜரி பண்ணியிருக்கான், 9 பேர் செத்து போயிட்டான். கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருக்கான். அப்புறம் ஏன்டா செத்தான்னு பார்த்தான். அவன் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஸ்டெம் செல் அந்த பிளாஸ்டிக் குழாய் இருக்கு இல்லையா, அது வந்து ஹியூமன் குழாய், ஹியூமன் டியூப் மாதிரி வேலை செய்யும். அது என்ன ஆகி ஸ்ட்ரக் ஆகி அது என்னமோ ஆகி போச்சு. அப்புறம் அந்த 10 பேர் மொத்தம் 9 பேர், மொத்தம் 10 பேர் அந்த கருவுல அந்த நோபல் பிரைஸ் கமிட்டி, நோபல் பிரைஸ் ரெக்கமெண்ட் பண்ற அந்த காலேஜ்ல தான் பண்றாங்க. அவன் தப்பு பண்ணிட்டான். என்ன பண்ணானா, அந்த ஆர்டிபிஷியல் டியூப்ல அவன் வந்து என்னமோ அந்த ஸ்டெம் செல்ல வந்து மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஸ்டெம் செல் மிக்ஸ் பண்ணவே இல்லை, போய் சொல்லிட்டான். போய் சொல்லி என்ன பண்ணிருக்கானா, இந்த டியூபை வச்சுக்கிட்டான். டியூபை வச்சு கடைசியில் பார்த்து நல்லா ஆபரேஷன் சக்சஸ், ஆள் உயிரோட தான் இருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த 9 பேர் சேர்த்து போயிட்டான். இந்த ஒருத்தன் பாக்கி இருக்கான். யாரு? ஒருத்தன் மட்டும் பாக்கி இருக்கான். உடனே அவேர்னஸ் வந்துருச்சு. என்னடா ஏன்டா சாகரான்னு கூப்பிட்டு உடனே அவனை கூப்பிட்டாங்க. யாரு? அந்த 10ஆவது கூப்பிட்டு மறுபடியும் சர்ஜரி பண்ணி உள்ள இருக்கிற டியூப் எடுத்துட்டாங்க. உள்ள இருக்கிற டியூப் எடுத்து பழையபடி கனெக்ட் பண்ணி விட்டாங்க. அவன் உயிரோட இருக்கிறான். இப்போ பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிருக்கான். என்னது பிளண்டர் மிஸ்டேக்? இந்த வீடியோல பார்த்தேன். தப்பு பண்ணிட்டான். அப்ப நோபல் பிரைஸ் கமிட்டின்னு தப்பு பண்ணுதுன்னு அவனை கிராஸ் பண்ணிருக்கான பாருங்க. நோபல் பிரைஸ் கமிட்டிங்கிறது 100% கரெக்டா இருந்தா தான் கொடுப்பான் அவன். அங்க ஒருத்த ஓவர்லுக் பண்ணி உள்ள போய் பண்ணிருக்கான். உள்ள போய் அங்க இருக்க மெடிக்கல் டாக்டர் தான் பண்ணிருக்கான். அவன் என்ன பண்ணிருக்கான், அந்த ஆர்டிபிஷியல் வந்தாச்சு, எல்லாமே ஹார்ட் கீட்டு கிட்னி எல்லாமே கண்டுபிடிச்சானுங்க. எல்லாம் வந்து அந்த மரபணு டிஷ்யூஸ் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டான். மரபணுவிலே வளர்க்கலாம். இப்ப வந்து ஆர்டிபிஷியல் டிஷ்யூஸ்ல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்டிபிஷியல் டிஷ்யூஸ் செயற்கை உடல் பாகங்கள், ஆர்டிபிஷியல் ஹியூமன் பார்ட்டிகல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டியூப் டெவலப் பண்ணிருக்கா. அது பெரிய கனெக்ட் ஆகல, அவன் சொன்ன மாதிரி நடக்காது. அப்படி இறந்து போயிட்டான்னு சொல்ல வர்றேன். அதனால இதெல்லாம் வந்து அன்நேச்சுரலா என்ன பண்ணாலும் அது வந்து பாடி ஏத்துக்காது. அது வந்து ஃபாரின் மேட்டர், அன்வான்டட் மேட்டரா பாக்கு. நீங்க ஒரிஜினலா இருக்கிற மட்டும் தான் ஒத்துக்கு. நீங்க என்ன வந்து நீங்க வந்து பேஸ் மேக்கர் வச்சாலும் உடம்பு ஏத்துக்காது. பேஸ் மேக்கர் எதை வச்சாலும் உடம்பு ஏத்துக்காது. கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்றது, லங்ஸ் பண்றது எதுவுமே வந்து உடம்பு ஏத்துக்காது. உனக்கு தனி ரேகை தான், தனி ரேகை நீங்க வாழ முடியும், மற்ற யாரும் வாழ முடியாது. சரிங்களா? நாளைக்கு சந்திக்கலாமா? நன்றி. சந்தேகம் இருக்கிறது, கேள்வி இருக்கா? ஐயா, இப்ப நீங்க சொன்னீங்க பெண்கள் வந்து மாதவிடாய் இது ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொன்னீங்க. அது புக்லயும் இருக்கு. நீங்க நேற்று சொன்னவே 73 பக்கம் எடுத்து படிச்சு பார்த்தேன். நம்ம குரூப்ல அந்த மாதிரி இருக்காங்களா? பெண்கள் வந்து இந்த நீர்பயிற்சி பண்ணி மாதவிடாய் வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்களா?
அதான் இந்த கனடால இருக்கிற அந்த அம்மா பண்ணிருக்காங்க கனடாவுல. நேத்து சாயந்தரம் மீட் பண்ணுமா அவங்களா? ஆமா 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 ஆமா. சரிங்க. நிறைய இருக்காங்க நிறைய இருக்காங்க. தமிழ்நாட்டுல நிறைய இருக்காங்க. தமிழ்நாட்டுல யாரும் இருக்காங்க ஐயா? நிறைய இருக்காங்க. அந்த இதுல இருந்து அவங்க விடுபட்டு அவங்க இப்ப நல்லா இருக்காங்க. ஆமா அவங்க லிங்க்ல வர்றது இல்ல, வந்தா தானே ஆகும், வந்து சொன்னா தானே ஆகும். சொல்றது இல்ல. உங்களை லிங்க்ல சேர்த்துங்கிறது நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இந்த காலையில நிறைய பேர் காமிச்சு பழைய ஆளு காமிச்சு யாரும் வரல. அதெல்லாம் நல்லா அது வந்து கெமிக்கல் அது நல்லா புரிஞ்சுக்கணும். கற்பப்பை வேற சினைப்பை வேற, கற்பப்பை வேற சினைப்பை வேற. கற்பப்பை இந்த சினைப்பையில தான் முதல்ல குழந்தை வளரும். அந்த ஒரு வாரம் அந்த அந்த விந்தணு வந்து டெவலப் ஆகும். அந்த சினைப்பையில டெவலப் ஆகி அந்த வளர்ந்து வர அப்புறம் தான் கற்பப்பைக்கு வரும். முதல் குழந்தை எங்க வளரும் தெரியுமா? முதல் குழந்தை சினைப்பையில தான் ஒரு வாரம் இருக்கும். முதல்ல சினைப்பையில தான் வளரும். ஒரு வாரமே 8 நாள் 10 நாள் அவ்வளவுதான். அது பார்த்து சார் நானோ பார்ட்டிகல் மாதிரி இருக்கும், சாதாரணம் இல்லை. அந்த நானோ பார்ட்டிகல் டெவலப் ஆகும். இந்த நானோ பார்ட்டிகல் டெவலப் ஆகி அதுக்கப்புறம் தான் எங்க வரும்? கற்பப்பைக்கு வரும். கற்பப்பை வந்து வளர்ற இடம், கற்பை வந்து வளர்ற இடம். கற்பப்பைங்கிறது 2வது ஸ்டேஜ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அந்த ஓவரி தான். அந்த அது ஃபிலோப்பியன் டியூப். என்னது ஃபிலோப்பியன் டியூப்? என் டியூப்? ஃபிலோப்பியன் டியூப். அந்த டியூப்ல தான் வந்து அந்த ஆணு பெண் அந்த ஃபீமேல் அந்த விந்து அந்த எக்கும் மேல் எக்கும் ரெண்டும் சேர்ந்து முதல்ல ஃபிலோப்பியன் டியூப்ல தான் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அது வந்து ஒரு வாரமா 2 நாள் அவ்வளவுதான், 7 நாள் கூட இருக்காது. அதுக்கப்புறம் நேர கர்ப்பப்பைக்கு வந்துடும். அங்குன்னு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நர்சரிக்கு போறீங்க, நர்சரிக்கு எப்படி புரிஞ்சுக்குங்க, நர்சரிக்கு போயிருக்கீங்களா? கார்டன் நர்சரிக்கு போறீங்க, அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து நாத்து விற்கும். அந்த நாத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறீங்க, அது பெருசா மாறுது. நர்சரியில பெருசா ஆகாது. நர்சரியில பெருசாகாது. அது சின்ன டியூப் இதோடு வச்சிருக்கான், நாத்து மட்டும் வச்சிருப்பான். நீங்க என்ன கொண்டு வந்து அப்புறம் தோட்டத்துல கொண்டு வந்து வைக்கிறீங்க, அதுக்கு தனி இடம் வேணும், பெரிய இடம் வேணும். என்னது? தனி இடம் பெருசா இருக்கு. ஆமா. இப்ப புரியுதா? திருப்பி சொல்லுங்க, பிஜி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. அதாவது ஃபிலோப்பியன் டியூப்ல வந்து ஜஸ்ட் சினைப்பையில் வந்து ஒரு 2 வாரத்துக்கு அந்த கரு உருவாகும். அதுக்கப்புறம் தான் கர்ப்பப்பைக்கு வந்து இது ஷிஃப்ட் ஆகுது. இதுதான் நீங்க நெல்லு நாட்டு என்ன பண்ணுவாங்க? நெல்லு நாற்றாங்கால் பாருங்க, அங்க அப்படியே கோடி கணக்குல இருக்கும். அதை புடுங்கி வேற வயல்ல நட்டுவாங்க. புரியுதா? அதேதான் இங்க. அப்ப அந்த இடம் சுத்தமா இருக்கணும். எந்த இடத்துல சுத்தமா இருக்கணும்? அந்த கர்ப்பப்பை சுத்தமா இருக்கும்னு அர்த்தம். அப்ப கிளீன் பண்றப்போ அந்த பிளட் பியூரா இருக்கிறப்ப கர்ப்பப்பையில இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தமாயிடும். கர்ப்பப்பையில இருக்கிற அழுக்கெல்லாம் என்ன ஆயிரும்? சுத்தமாயிரும். சுத்தமானதுக்கு அப்புறம் பியூரா அந்த பேபி அங்க வரும். பியூர் பேபி அங்க வரும். எல்லாம் குவாண்டம் இருங்க. எது பெருசு பெருசா இருக்காது, கண்ணுக்கே தெரியாது. என்னது? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான் பார்க்க முடியும். எதுல பார்க்க முடியும்? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும். 1 மில்லிமீட்டர் கேப் தான் இருக்கும். என்னது? 1 மில்லிமீட்டர் கேப். அந்த டியூபே 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் இருக்கு. என்ன பார்ப்பீங்க அதுல குழந்தை வளர்றது யாருக்குமே தெரியாது. விளையாட்டு கிடையாது எல்லாமே. நம்ம உடம்பே பார்த்தீங்கன்னா மிராக்கிள். அவர் பாடி இஸ் எ மிராக்கிள். நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம் ஐயா.